இருந்தது ப்ரோ படம் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸோட எல்லாம் வந்து பார்க்கலாம். எனக்கு அந்த ஃபைட் சீன்ஸ் தான் ப்ரோ ரொம்ப பிடிச்சது. மேக்கிங் செமையா பண்ணியிருக்காங்க. ரைட்டிங் ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் டெபியூ டைரக்டர் மாதிரி தெரியல. அவர் நிறைய படம் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் இருக்காரு. ஃபுல்லாவே 100க்கு 100 கொடுக்கலாம் ப்ரோ. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்ஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. புரியல. பிஜிஎம் ரவி பசூர் வந்து கேஜிஎஃப் அளவு கொடுக்கல. இருந்தாலுமே அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் மூவில பார்ப்போம் அவர் எப்படி பண்ணுறாரு. ஸ்டோரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருக்கு படத்துல. அது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அந்த மெசேஜுக்காகவே படம் பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காகவே தான் எடுத்திருக்காங்க. என்னால என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அர்ஜுன் சாரும் அபிராமி மேம் காம்போ ரொம்ப நாள் கழிச்சு ரிட்டர்ன் வந்திருக்கனால சூப்பரா இருக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பா அது கராத்தே மாஸ்டரா இருக்காரு இந்த படத்துல. ஃபுல்லா ஃபைட் சீக்வென்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சி. செகண்ட் ஹாஃப்ல தான் ஃபைட் சீன்னு அந்த ஸ்டோரி இன்னும் டெல்லிங் வந்து சூப்பராக போச்சு. செகண்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருக்கு. லேக்லாம் ரொம்ப இல்லை ப்ரோ. லேக்லாம் அங்கங்கே தெரியாது. அது உங்களை எங்கேஜிங்காகவே கொண்டு போயிடும் படம். ஆனால் லேக்லாம் தெரியாது. டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. புதுசாக தான் இருக்கு. பார்க்கும்போது புதுசாக தான் இருக்கு. பழைய ஸ்டோரி மாதிரிலாம் இல்லை, புதுசாக தான் இருக்கு. பார்க்கும்போது போர் அடிக்கல. 2.5 மணி நேரம் போர் அடிக்காம நல்லா ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். கொடுத்த காசுக்கு ஒர்த்து ப்ரோ. பிளாஸ்ட் தான் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். நல்லாவே போகுது. ஃபுல்லாகவே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். வேற ஒன்றுமே இல்லை படத்தில். ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். அதாவது லவ், ரொமான்ஸு, சாங்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி ஆக்ஷன் மட்டும் தான். ஆமாம், ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். உங்களுக்கு படம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்குமே ஆக்ஷன் மட்டும் தான். சிம்பிள் ஸ்டோரி தான். பட் ஆனால் ஃபுல்லாகவே ஆக்ஷன் பேக்கடாக கொண்டு போயிருக்காங்க. ஆமாம், 18+ கண்டக்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸை பார்க்கலாம். இது ஆக்சுவலாக டேரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரில. ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் எடுத்தவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி எடுத்திருக்காரு ப்ரோ. சூப்பராக அவரு பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்காரு ப்ரோ. ஏன்னா ஒரு சீன்ஸ் பார்க்கும்போதும் அவரோட எஃபர்ட் தெரியுது. ஸோ ப்ளஸ் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து கேஜிஎஃப் மூவி மியூசிக் டைரக்டர். ஸோ அவர் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்லாம் ஓகே தான் ப்ரோ. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ப்ளஸ் ஆஃப் ஆல் வந்து அந்த ஒர்க் பண்ண அந்த ஆக்ஷன் ஸ்டண்ட் அவங்களுக்குலாம் சூப்பராக ஒரு பாராட்டு, ஒரு சல்யூட் சொல்லிக்கலாம் ப்ரோ. ஏன்னா வந்து எல்லாம் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்தா ப்ரோ எடுத்திருக்காங்க. ப்ளஸ் வந்து மெயினாக பாராட்டு சொல்லணும், ஆக்ஷன் டைரக்டர் தான் பாராட்டு சொல்லணும். ஏன்னா வந்து ஸ்டன்ட்ஸ் அவ்வளோ ரொம்ப அதிகமான ஸ்டன்ட்ஸ்லாம் இருக்குது மூவியில். ஸ்டோரி வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் ஒரு ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இல்லை, ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு லாஸ்ட் வரைக்குமே நல்ல பரபரன்னு போயிட்டு இருக்கு. ரேசியாக போயிட்டு இருக்கு படம். ஃபேமிலி ஆடியன்ஸ்ல ஈஸியாக கனெக்ட் ஆகும் ப்ரோ. நான் சூப்பராக எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல. ஃபைட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் மூவி பிடிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்காது. ஆக்ஷன் மூவி பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும். படத்தில் மெயினாக எதுவும் கண்டென்ட் எதுவும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே சொல்லலை. ஒரு மைனிங் ப்ராஜெக்டை வந்து நிப்பாட்டுறாங்க. அது அர்ஜுன் சார் ஃபேமிலியில் எப்படி கனெக்ட் ஆகி அதை ஸ்டாப் பண்ணுறாங்கன்ற மாதிரி எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சில இடத்துல லேக் அடிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக எடுத்துட்டு போயிருக்கோம். எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ். ஃபைட் சீன் தான் ப்ரோ. அதுக்காண்டி வேணா படம் கண்டிப்பாக